இந்தியாலேயே ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று போட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டுக்கு பூட்டு போடுவாங்க, வாய்க்கு எப்படிங்க பூட்டு போட முடியும்? ஆண்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படி ஒரு பூட்டு இருந்தால் வீட்டம்மாவுக்கு போட்டு விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம், தொல்லை தாங்க முடியல அப்படின்னு. வாய்ப்பூட்டுன்னு ஒன்று இருக்குதா? ஆனால் வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்படுகிறதோ அவங்க எந்த மேடையிலையும் பேசக்கூடாது, எங்கேயும் கருத்து சொல்லக்கூடாது, ஒரு சின்ன கூட்டத்தை கூட கூட்டக்கூடாது. இது இந்தியாவிலே 2 பேருக்கு தான் போட்டாங்க. ஏன்னா 2 பேரை பார்த்து தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து போனது. அந்த 2 பேர் யார் தெரியுமா? வட இந்தியாவிலே பால கங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது, தென்னகத்திலே தேவர் திருமகனாருக்கு அந்த சட்டம் போடப்பட்டது. என்றால் இங்க இவன் பேசினோம்னா அங்க அடி விழும், இவன் பேசினோம்னா அங்க தோல்வி அடையும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒருத்தங்க பேசினாலே பயந்து போனது என்றால் அது பசும்பொன் ஐயா அவர்களை பார்த்துத்தான் தென்னகத்தில் பயந்து போனது. அந்த அளவுக்கு ஆற்றலும் அந்த அளவுக்கு தைரியமும் நெஞ்சிலே நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய சிறப்பும் தேவர் திருமகனாரிடம் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்.